ஜெர்மனில ஏற்கனவே ஒரு 3200 கோடிக்கு முதலீடு ஈர்த்திருந்தாங்கல்ல. இப்ப அடுத்த கட்டமா இன்னொரு 3819 கோடி வந்து ஈர்த்திருக்காங்க. ஓஹோ. அதனால வேலை வாய்ப்பு அதிகரிக்கும்னு வந்து சொல்றாங்க. கம்பெனியோட டீட்டெயில்ஸோட வந்து நேற்று அறிக்கையெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஆனா வெள்ளை அறிக்கை கொடுத்தாதான் ஒத்துக்குவேன்றாரு எடப்பாடி. அப்படியே ஜெர்மனில இருந்து கிளம்பி இங்கிலாந்து போயிட்டாரு. அங்கேயுமே அவரை வந்து வரவேற்றிருக்காங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா. தமிழ் மக்கள் எல்லாரும் அங்க வந்து வரவேற்புலாம் கொடுத்துருந்தாங்க. ஆமா, இந்த பேர் செல்ஃபிலாம் கூட எடுத்துக்காங்க. முதலமைச்சர் இதெல்லாம் பக்குவமா நின்று பொறுமையா செல்ஃபிலாம் கூட எடுத்துக்கிட்டாரு. எல்லாம் வந்து பிரதமர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல. அதே மாதிரி வந்து அடுத்தடுத்து நடக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுகல செங்கோட்டையன் நாளைக்கு 5ஆம் தேதி நாளை மறுநாள் வந்து ஒரு விஷயத்த சொல்ல போறேன், மனம் திறந்து பேச போறேன்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த கூட்டத்துக்கு வந்து நான் யாரையும் தொண்டர்கள் எல்லாம் அழைக்கல, அவங்களாவே வருவாங்கங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அன்னைக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு தான் சொல்றாரு. தவிர என்ன எதை பத்தி சொல்ல போறாரு எதையுமே வந்து சொல்ல மாட்டேங்க. நாளை மறுநாள் தானே என்ன பெருசா சொல்ல போறாரு. ஆமா, அதனால வந்து அவர் கூட இருக்கிறது. ஆனா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதிமுக தொண்டர்களோட மனசுல என்ன இருக்கோ அதைத்தான் நான் பேச போறேன், பிரதிபலிக்க போறேங்கிறாரு. இப்ப அவர் கூட இருக்காரு யாரு அப்படின்னா, முன்னாள் எம்பி சத்யபாமா மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. பார்க்கலாம்.